கூட்டணி கட்சிகளால சுதந்திரமாக செயல்பட முடியல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை திரு கோவை சத்யன் முன்வைக்கிறார். அதுக்கான உதாரணங்களையும் சொல்கிறார். உங்களுடைய பதில்? இல்ல, எடப்பாடியாரும் அப்படித்தான் சொல்லியிருக்காரு. ஆனா சகோதரி, நீங்க சரியா கேட்டீங்க. இந்த மாதிரி ஒரு புறம் என்ன சொல்றாரு, இவங்கெல்லாம் சுதந்திரமா இயங்க முடியல, அதுவும் சத்யன் மலைப்பாம்பு விழுங்குவது போல கூட்டணி கட்சிகளை திமுக விழுங்கி கொண்டிருக்கு என்கிற அளவுக்கு அவர் பேசுறார். இப்ப எங்க விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்பு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பாஜக கூட்டணியில இருந்த பொழுதே நாங்க சுதந்திரமாக இருந்தோம் அப்படிங்கிறாங்க. எப்படி சுதந்திரமாக இருந்தாங்க என்பதை நான் யோசிச்சு பார்க்குறேன். 3 மோசமான அந்த பயங்கரமானன்னு சொல்லுவேன், அவ்வளோ கடுமையான விவசாய எதிர்ப்பு மசோதாக்கள் அங்கே நாடாளுமன்றத்தில் வந்தபோது இவங்க ஆதரிச்சாங்க. அங்கே மட்டும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் தீவிரமாக அந்த மசோதாக்களை ஆதரித்தார். விவசாயியுடைய தொடர் ஒரு வலுவான போராட்டத்தின் காரணமாகத்தான் அப்புறம் மோடி அரசே அந்த மசோதாக்களை சட்டங்களை வாபஸ் பெற வேண்டி வந்தது. அதை விட கொடுமை இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவுக்கு மிக அடிப்படையான கோட்பாடு மாநில சுயாட்சி. ஆனால் 2019 எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுதுதான், இவங்க கூட்டணியில் இருக்கும்போது தான் ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தையே ஒழிச்சு கட்டிச்சு மோடி அரசு, பாஜக. மாநில அரசாங்கத்தை கவிழ்ப்பாங்க முன்பு 356 பயன்படுத்தி ஒன்றியத்தில் வரக்கூடிய ஆட்சிகள். ஆனால் யாரும் மாநிலத்தையே ஒழிக்கல. ஆனால் ஜம்மு காஷ்மீர்ங்கிற மாநிலத்தையே ஒழிச்சு அதை 2 யூனியன் பிரதேசங்களா சிதைச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை 6 ஆண்டு காலமாக. ஆனால் அதையெல்லாம் ஆதரிச்சாங்க. அதை விட கொடுமை சிஏஏ சட்டம், முஸ்லிம்களுக்கு எதிரானது, குடியுரிமை திருத்த சட்டம், அதையும் ஆதரிச்சாங்க. ஆகவே அது என்ன சுதந்திரமாக இருந்ததா சொல்றாருன்னு எனக்கு புரியல. தமிழ்நாடு மாநில சுயாட்சி சார்ந்த எந்த விஷயத்திலையும் கூட்டணியில் இருந்தாலும் கூட அதில் விட்டு கொடுக்காமல் தான் நடந்து கொண்டோம் என்று சொல்கிறார். அதற்கு உதாரணமாக நீட் எதிர்ப்பையும் சொல்றாங்க. அதே மாதிரிதான் மும்மொழி கொள்கை கிடையாது, இருமொழி கொள்கை என்பதற்கான ஒரு அறிக்கையுமே அவங்க வெளியிட்டாங்க. சோ இப்படியான சில உதாரணங்களை சொல்றாங்களே. இல்ல, நான் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பேசுறதுக்கு முன்பு இப்ப அடிப்படையான மாநில சுயாட்சி என்பது அண்ணாவுடைய கோட்பாடு, அண்ணா திமுகவுடைய கோட்பாடா இருக்கணும். ஒரு மாநிலத்தையே ஒழிச்சதை போய் ஆதரிச்சா அது எப்படிங்க? அது எவ்வளவு கொடுமை! தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, எத்தகைய கொடூரத்தை இந்த மோடி ஆட்சி இங்க நிகழ்த்தி இன்னைக்கு வரைக்கும் நிரந்தரமா வச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப நீட்டை பத்தி தமிழ்நாடு வரும்போதெல்லாம் ஆனா விட்டு கொடுக்கலங்க. அப்படின்னா பிற மாநிலங்களுக்கு வரும்போது விட்டு கொடுத்துருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு வரும்போது விட்டு கொடுக்கல. சரி, இப்ப நீட்ல விட்டு கொடுக்கலைங்கிறீங்க. நான் அந்த பழைய கதைக்குள்ள எல்லாம் கூட போகல. அவங்க மறுத்து 1.5 ஆண்டு காலமாக அதை சரியான முறையில மக்களுக்கு சொல்லாத அந்த நிலைமைக்குள்ள எல்லாம் கூட போகலைங்க. இப்ப கூட என்ன கேட்குறாங்க எடப்பாடியாரு, ஐயா தமிழ்நாட்டுக்கு நீட்டிலிருந்து விலக்கு பெறுகிற ரகசியம் தெரியும் என சொன்னீங்களே, அது என்ன ஆச்சு அந்த ரகசியம் அமுல்படுத்தலையில என்று அவர் கேட்குறாரு. யாரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு? பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு. ஏங்க நீங்க முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? ஐயா எங்க கொள்கையும் நீட்ல இருந்து விலக்கு வேணும் தமிழ்நாட்டுக்கு, வேற மாநிலம் மிச்சது இருந்துட்டு போதியா, எங்களுக்கு வேணும்யா, எல்லாரும் கேட்கறோம்யா, எல்லா கட்சிகளும் ஒரு மனதான் தீர்மானம் சட்டமன்றத்துல. அப்ப பாஜக பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரா? ஏன் நீட்ல இருந்து விலக்கு தரமாட்டேங்கிறீங்க? இது என்ன சுதந்திரம்? எனக்கு புரியல. மாநில அரசை பத்தி திமுக அரசு அவங்க சொன்னது உண்மை, நான் அதெல்லாம் மறுக்கல. அவங்க இன்னும் வாங்கி தரல விலக்கு, அதையும் நான் மறுக்கல. தரமாட்டேன்னு சொல்ற கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு விலக்கு பெறுவதற்கு சட்ட ரீதியான போராட்டங்களை அதிமுக செஞ்சது, பல்வேறு விஷயங்களை செஞ்சாங்க. ஆனா அதை விலக்கு பெற முடியல. ஆனா திமுக விலக்கு பெறும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை ஏன் செய்யல அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்க, அந்த கேட்கிற உரிமை உண்டுங்க, நான் அதை மறுக்கல. ஆனா தர மறுக்கிற பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு கேட்டா அது என்ன நியாயம்ங்க? அவங்க தானே பக்கத்துல வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. அவங்கள பார்த்து நோய்க்கு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்க. அவங்களோட கூட்டணி இல்லாம கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த டிராபிக்குள்ளேயே வரமாட்டேன். ஆமையா கேட்கறதுக்கு பிரதான எதிர்கட்சி நீங்க சொன்னீங்க வாங்குவோம்னு, ஏயா வாங்கலன்னு. ஆனா அவங்க தரமாட்டேன்னு சொல்லுகிற திருடிய அந்த கட்சியோட கூட்டு வச்சுக்கிட்டு ஏயா நீங்க திருட்ட ஒழிக்கலன்னு இன்னொருத்தவங்களை பார்த்து கேட்டா அது எந்த வகை நியாயம்? எனக்கு புரியல அந்த வாதமே. அதுதான் சொல்ல வரேன். இவங்க சுதந்திரமாக நாங்க இருக்கோம். இப்ப இருமொழி கொள்கை சரி, ரொம்ப சரி.
மும்மொழி கொள்கை தான் வேணும்னு கையெழுத்து இயக்கம் நடத்துற கட்சிங்க பாஜக இல்லையா? நடத்தலையா? புதிய கல்விக் கொள்கையில் அது இருக்குது, உட்கார்ந்து இருக்கு தெளிவா மும்மொழி கொள்கை. அதை கொண்டு வந்து அதை அமுல்படுத்திருக்காங்க. இல்ல சொல்றேன். அப்ப அந்த கட்சியோட கூட்டணி வச்ச பிறகு நீ இதெல்லாம் பேசினா எடுபட. அடுத்து எங்க வார்த்தை வரும்? திமுக கூட்டணியை பத்தி நானும் அந்த பேச்ச பூரா கேட்டேன். வாக்கியம் சொல்றாரு, எங்க கூட்டணியில அப்படி இருக்காது, இங்கெல்லாம் எல்லாரும் சுதந்திரமாக இருப்பாங்க, ஆனா அங்க அப்படி இல்லைங்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியில பாருங்க, அங்க சில பேர் வந்து அதிகாரத்தை ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கறாங்க, விரிசல் ஆகி போச்சுங்கிறாரு. அப்ப ஏதேனும் மாற்று கருத்து முன் வச்சா விரிசல்ங்கிறாரு. ஆக இவங்க விரிசல்னு சொல்றாங்களேன்னு மாற்று கருத்தை முன் வைக்காம இருந்தா அங்க சுதந்திரமே இல்லைன்னா இது என்ன வகையான வாதம்? ஏதாவது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நான் ஒன்றை சொல்லுவேன். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில மிக தெளிவான முறையில சாம்சங் போராட்டத்துல இருந்து இன்றைக்கு வரை போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், இதுல கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசு இன்னும் நிறைவேற்றவில்லை. தெளிவா சொல்றோம். அந்த போராட்டத்தை நாங்க ஆதரிக்கிறோம், நிறைவேற்ற வேணும். இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. ஆகவே அந்த போராட்டம் தீவிரமாவது என்பது இயல்பு. அந்த போராட்டத்தை நாங்க இதுல வந்து நீங்க அந்த போராட்டத்தை ஆதரவு தரக்கூடாதுன்னு ஒண்ணு திமுக எங்கள்கிட்ட ஒண்ணு சொல்ல உத்தரவு போடல. நாங்க வெளிப்படையா தான் இருக்கோம். ஐயா, வந்து பாஜக என்கிற அந்த தீய சக்தினா அவங்களை அப்படித்தான் சொல்லுவேன். அதோடு கூட்டி சேர்ந்து வரக்கூடிய அதிமுக, அந்த கூட்டணியை ஒழிப்பதற்கு நிச்சயமாக திமுக தலைமையிலான அந்த கூட்டணி வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டும் என்று பளிச்சுன்னு சொல்றோமா இல்லையா? அப்புறம் சுதந்திரமா இல்லைன்னு சொல்லி எடப்பாடியார் பேசிக்கிட்டே போனா அது மக்களுக்கே தெரியுங்க. சரி சரி, தொடர்ந்து திரு ரமேஷ் சேதுராமன், இப்போ பாஜக உடன் அந்த கூட்டணி அது சார்ந்த விமர்சனம் அப்படின்றது தான் வந்து கூர்மையாக முன்வைக்கிறாங்க. அதில் ரொம்ப குறிப்பாக பாஜக கூட இருக்கிற இந்த கூட்டணி சார்ந்த கேள்விகள்லையே முக்கியமாக தாவேக்காவுடைய இணைப்பு அப்படின்றதும் வருது. இப்போ தாவேக்கா கூட சேர்ந்தா பாஜகவை இபிஎஸ் கலட்டி விட்டுருவார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை டிடிவி தினகரன் முன்வைத்தார். அதை இபிஎஸ் பேசும்போது, அது சார்ந்த கேள்வியை இபிஎஸ்ட முன்வைக்கும் போது அதை அவர் மறுக்கலை. ஆனால் இந்த கேள்வியை பொருட்படுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, பொருட்படுத்தவே தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது மறுக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. இப்போது ஐயா அருணன் அவர்கள் பேசும்போது பல விஷயங்கள் சொன்னார். இதில் ஆரம்பம் தொட்டு திமுக அதன் கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டு இருக்கிறது பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்துவிடும், பாஜக அதிமுகவை விழுங்கிவிடும் அப்படிங்கிறத கடந்த முறை சொன்னாங்க. அந்த ஒரு நெரேட்டிவ், அதனால தான் மைனாரிட்டிக்கு எதிராக வந்து செயல்படக்கூடிய கூட்டணி பாஜக வந்து மதவாத கட்சின்லாம் சொன்னதெல்லாம் இப்போ எடுபடவில்லை. ஏன்னா 3வது டேர்ம் பாஜக இருக்குது, எல்லாருக்குமான ஒரு ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்கும்போது இதை அதிமுகவின் தலைமையும் புரிந்து கொண்டார்கள்ங்கிறதுனால தான் திரும்பவும் பாஜகவை கூட்டணி வச்சிருக்காங்கிறத பார்க்குறோம். இதே ஏன்னா வந்து கடந்த முறை சொன்னதுனால அது இம்பேக்ட் எப்படி இருந்தது, அந்த பாஜக கூட்டணியிலேருந்து விலகி போனதுனால அதிமுகங்கிற யார் யாரெல்லாம் என்ன சொன்னாங்களோ, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கலாம் முதலை கண்ணீர் வடித்தார்களோ, சரி பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக சென்றது இல்லையா, அப்போது இவங்க எதனா சப்போர்ட் கொடுத்தாங்களான்னா கிடையாது. ஆக பிரித்தாளும் விதமாக இதை செய்து இது 2 முக்கியமான கட்சிகள் ஒருங்கிணைவதன் மூலமாக தங்களுடைய எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து வலிமைப்பட்டுவிடும் அப்படிங்கிறதுனால அதை பிரிப்பதற்கான வேலையை அதோட நரேட்டிவை தான் பண்ணாங்களே ஒழிஞ்சு நிஜமாவே அதிமுக மேலெல்லாம் இவங்களுக்கு கரிசனம் கிடையாதுங்கிறது தான் ஒன்று. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ஐயா சொன்னார் நாங்கள் வந்து எல்லாமே கேட்குறோம், சாம்சங் விவகாரம் தான். நான் ஒரே கேள்வி கேட்குறேன், மது ஒழிப்பு சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அதோட நிலைப்பாடு என்ன, அதுக்கு கம்யூனிஸ்டுகளின் நிலைப்பாடு என்ன, இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு எந்த அளவுக்கு மது அப்படிங்கிறதுடைய விற்பனைங்கிறது எந்த அளவுக்கு 4-5 ஆண்டுகளில் ஏறி இருக்கு. ஆனால் இந்த மதுங்கிறத வந்து இந்த இதை குறைக்கிறதோ இல்லைன்னா மது ஒழிப்புங்கிற சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவங்களுடைய நிலைப்பாடு, இதுக்காக திமுக கிட்டக்க இவங்க தொடர்ந்து எடுத்த முன்னெடுப்பு என்ன, இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் சரி மது ஒரு பக்கம் வச்சிருவோம். அடுத்த முக்கியமான கேள்விங்கிறது வந்து விவசாயிகள், நீங்கள் வந்து கொள்முதல் நெல் கொள்முதல்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதார விலையை வந்து உயர்த்தணும்னு சொல்லும்போது இது எல்லாம் நடந்து விட்டதா? அப்படின்னாக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய விலையின் இதை பற்றி இவங்களுடைய கம்யூனிஸ்டுகள் மற்ற அதனுடைய திமுகவின் தோழமை கட்சிகள் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன,
அதுக்காக அவங்க எந்த மாதிரியான முனைப்பை தொடர்ந்து எடுத்திருக்காங்க, இந்த மாதிரியா வரிசையா கேட்டுக்கொண்டே போகலாம். அவர் இன்னொரு விஷய வாதத்தையும் எடுத்து வச்சாரு. ஏன் நீங்க வந்து ஆட்சியில இருக்கும்போது ஒண்ணு, ஆட்சியில இல்லாதப்போ ஒண்ணு. கடந்த காலங்களில் கூட்டணிகள்லயே வந்து நம்ம வந்து திமுகவுடைய நிலைப்பாடுகள்ங்கிறது ஹைட்ரோ கார்பன்ல இருந்து பல விஷயங்கள்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு யூ-டர்ன் போடுறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ எல்லாம் எந்த மாதிரியான நிலைப்பாடை இவர்கள் எடுத்தார்கள், இன்னைக்கு என்ன நிலைப்பாடு? ஏன்னா நீட் விவகாரத்தை சொன்னாரு. அவர் சொல்லும்போது அதிமுகவை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டாரு. அதாவது மற்ற மாநிலங்கள்லாம் விட்டுட்டீங்க, இப்ப தமிழ்நாடு நான் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணீங்களா? நீட்லயும் அப்படித்தானே சொல்றாங்க. இப்ப இவங்க சொல்லும் போது இன்னொன்னு, அது கோர்ட்டுடைய உத்தரவு வாயிலாகத்தான் அது வந்து நாடு முழுவதும் வந்து அமல்படுத்தப்பட்டது. அப்படி இருக்கும்போது கூட இவங்க சொல்ற விவகாரம் கடந்த காலங்களில் பாருங்க. அப்ப மற்ற மாநிலங்கள் எக்கெடுக்கெட்டு போனா பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு வாங்கிட்டோம்னு சொல்லும் போது மட்டும் கைதட்டி கரகோஷம் கொடுக்கறதெல்லாம் எப்படி இருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. மற்ற மாநிலங்கள் அவர்களுடைய விருப்பம், அந்த அடிப்படையில் அவங்க போராடலாம் அல்லது கேட்டு வாங்கலாம், அது அவர்களுடைய உரிமை. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைப்பாடு? இது அதிமுக அது பொருந்தும் இல்லை. நான் இந்த விவகாரத்துல அவர் எடுத்து வைத்த வாதத்துக்கு என்னுடைய கேள்வி,